will open their graves. நான் அவர்களுடைய பிரேத குழிகளை திறப்பேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய். Then they will know that I am the Lord. அவர்கள் பிரேத குழிகளை திறந்து I'm going to open up their அவர்களை பெரிய சேனையாய் நான் மாற்றப் போறேன். I will make them as a big army. அவங்க மேல பிசாசு போட்டிருக்கிற அந்த தடையை உடைக்க போறேன். I'm going to break the tackle upon you. ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போறாருன்னா, Today what the Lord is going to do, உங்க மேல பிசாசு ஒரு கல்லை புரட்டி வச்சிருக்கான். He has rolled a stone upon you. உங்க கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. Your tomb is closed. ஆனா கர்த்தர் சொல்றாரு, But the Lord says, நான் இன்னைக்கு உன் கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு I'm going to roll away that stone from your tomb. உன்னை சேனையாய் நான் மாற்றப் போகிறேன். I'm going to turn you as an army. The Lord said the seventh point, ஏழாவது விஷயமாக கர்த்தர் சொன்னார், I will open their graves. நான் அவர்களுடைய பிரேத குழிகளை திறப்பேன். அவங்க மேல பிசாசு போட்டிருக்கிற அந்த தடையை உடைக்க போறேன். I'm going to break the tackle upon you. அவங்க குழியில இருந்து அவங்களை வெளியே பார்க்க போறேன். I'm going to bring them out from the pit. அவங்கள நான் சாதாரணமா கொண்டு வர போறது இல்ல. I'm not going to bring them out ordinarily. அவர்களுக்குள்ள என் ஆவியை அனுப்புவேன். I'm going to send my spirit upon them. அவர்களை உயிர்ப்பிக்க போகிறேன். I'm going to revive them. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய். Then they will know that I am the Lord. அவர்கள் பிரேத குழிகளை திறந்து I'm going to open up their அவர்களை பெரிய சேனையாய் நான் மாற்றப் போறேன். I will make them as a big army. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்றீங்களா? If you believe, say amen. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறை கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர்த்தெழுந்த செய்தி அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.